Welcome to all. அனைவருக்கும் வணக்கம். 12th standard mathematics chapter number 7 exercise number 7.5. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா sum number 9, sum number 10, sum number 11 இந்த மூணு சம் வந்து கண்டினியூவா பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கரெக்ட்டா வாட்ச் பண்ணுங்க. எல்லாமே ஈஸியான சம் தான். முதல்ல சம் 9 பாத்தீங்கன்னா limit x tends to infinity 1 plus 1 by x whole power x இதான் சம் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா x க்கு பதிலாக இன்ஃபினிட்டி வந்து அப்ளை பண்ணனும் முதவே சொல்லிட்டோம். அப்ப அப்ளை பண்றப்ப என்ன ஆகும்னா 1 plus 1 by x அப்ப 1 by xங்கறப்ப 1 by இந்த x க்கு பதிலாக இன்ஃபினிட்டி பவர் இந்த x க்கு பதிலாக என்ன போட போறோம் இன்ஃபினிட்டி. அப்ப x க்கு பதிலாக இன்ஃபினிட்டி சேர்த்தோம். அதுக்கு அடுத்து இது 1 plus 1 5 இன்ஃபினிட்டினா 0 எல்லாத்துக்கும் தெரியும் பவர் இன்ஃபினிட்டி. அப்ப 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல வந்திருக்கு. இதுவும் தேரப்பெறாத வடிவம் தான். அதாவது இட் இஸ் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்படி வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னா லோபிதால் தியரத்தை வந்து பயன்படுத்தணும். அப்ப பயன்படுத்துறப்ப தம்பி ஒன்னு u by v மாடல் இருக்குன்னு அல்லது uv மாடல் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவர் ஃபார்ம்ல இருக்கா. அப்ப பவர் ஃபார்ம்ல இருந்தாவே 8th சம்லயே சொல்லிருக்கா எப்படி செய்யணும் f of x ன்னு வச்சு செய்யணுமா. அப்ப இத மட்டும் எடுத்துறணும். அப்ப லெட்ஸ் முக்கியமான இடம் f of x equal to 1 plus 1 by x power x. அப்ப இந்த பவர் எந்த சம்ல வந்தாலும் மறக்காமல் f of x வச்சு செஞ்சிரணும். அந்த பவரை எடுக்கறோம்னாவே டேக்கிங் log on both sides. அப்ப ரெண்டு பக்கமும் log எடுக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்ப log of f of x equal to log of 1 plus 1 by x power x. அவ்வளவுதான்ப்பா. மறுபடியும் பாருங்க சம் கொடுத்துருக்காங்க. லிமிட் வந்து x tends to infinity x க்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல வருது. இப்படி வந்துட்டாவே இது தேரப்பெறாத வடிவம், அதாவது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்படி வந்துட்டாவே என்ன பண்ணும் லோபிதால் தியரத்தை அப்ளை பண்ணும். லோபிதால் தியரத்தை வந்து நம்ம வந்து u by v மாடலுக்கோ uv மாடலுக்கோ தான் அப்ளை பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல வந்து பவர் வர்றதுனால மறக்காமல் f of x ஐ எடுத்து log ரெண்டு பக்கம் எடுக்கணும். மறந்துடாதீங்கப்பா. இப்ப பவரா இருக்குங்க. அப்ப log of f of x equal to இந்த x வந்து log ஃபார்முலா அப்புறம் வந்துருமா. அப்ப x into log of 1 plus 1 by x ன்னு மாறிடுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த log of f of x க்கு ஒர்க் இல்லை. இந்த சைடு பாத்தீங்கன்னா uv மாடல்ல இருக்கு, அதாவது u into v மெத்தட்ல இருக்கு. ஆமா uv ல வரவே கூடாது, u by v ல தான் வரணும். அப்ப ப்ரீவியஸ் சம்லயே சொல்லியிருக்கோம் இந்த x வந்து கீழ இருக்குன்னா 1 by x ன்னு போடலாம் இல்லையா. அப்ப log 1 plus 1 by x by 1 by x. அப்ப இந்த 1 by x தலையில போட்டா தானே வரப்போகுது. அப்ப இது ஒண்ணுதான். மறந்துடாதீங்கப்பா. இந்த ஸ்டெப்ல வந்து நீ கரெக்டா பார்த்துட்டாவே எல்லாமே கரெக்டா போட்டுருவீங்க. அப்ப x into log of 1 plus 1 by x என்பது log of 1 plus x by 1 by x. ஓகே, ஈஸியா போட்டோம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு பக்கம் என்ன பண்ணணும் லிமிட் எடுத்து போடணும். இதெல்லாம் நடைமுறைக்கு வந்துடணும். இதெல்லாம் செஞ்ச பின்னால்தான் டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ். அதெல்லாம் எழுதுறனா எழுதிக்கலாம், இல்லைன்னா மைண்ட்ல வச்சு கூட போட்டலாம். அப்ப லிமிட் x tends to infinity ரெண்டு பக்கமும் இப்பத்தான் எடுக்க வேண்டும், மறந்துடாதீங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம வந்து மறுபடியும் செக்அப் பண்ணி வர்றது கரெக்டா இருக்கு. அப்ப டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கம் கொடுத்த லிமிட் எழுதணும்ப்பா. அப்ப லிமிட் x tends to infinity log of f of x equal to limit x tends to infinity log of 1 plus 1 by x by 1 by x.
மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த லிமிட்டை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். லிமிட்டை மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ லிமிட் இன்ஃபினிட்டி தானேப்பா. அப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் நல்லா கவனிப்பா. அப்போ லிமிட்டை வந்து அப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் டு இன்ஃபினிட்டிவா, அப்போ 1/5 இன்ஃபினிட்டினா 0. அப்போ என்ன வரும், லாக் 1. இது 1/5 என்னது இன்ஃபினிட்டினா 0. அப்போ லாக் 1னா 0. அப்போ 0 இங்கே பாருங்கள், லாக் 1/0. அப்போ 0/0 ஃபார்ம், 0/0 ஃபார்ம் எப்படின்னு ஒரு சிலருக்கு புரியலாம் கேளுங்க. அப்போ 1/∞ 0 மறந்துடாதீப்பா. 1/∞ என்னது 0. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/∞. அப்போ 1/x இருக்குது. இந்த x போல் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் 1/∞. அப்போ 1/∞ 0. அப்போ லாக் ஆஃப் 1 வருதா. அப்போ லாக் 1னா 0. கீழே 1/∞ 0. அப்போ 0/0 ஃபார்ம் வருது. இது தேரப்பெறாத வடிவத்தை பெறுகிறது. இது தேரப்பெறாத வடிவம். therefore இது தேரப்பெறாத வடிவம். it is indeterminate form. therefore லோபிதால் தேற்றப்படி applying லோபித்தால் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறப்ப இங்கே தான் இது லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log of f of x வச்சுக்கிட்டு இந்த இடம் அப்படியே வந்துடணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படியே வச்சுக்கிட்டு அப்போ மேலே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கீழே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் லாகுக்கும் பண்ணணும், உள்ளே இருக்கிறதுக்கும் பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்போ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x அந்த அடிப்படையில் 1/xங்கிறது இந்த ரவுண்டில் இருக்கிறதான் 1 + 1/x இன்ட்டு இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் மறந்துடாதீங்க. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x அது அப்படியே போட்டணும். மறுபடியும் உள்ளே பண்ணால் 1 பண்ணால் 0. 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏற்கனவே படிச்சிருக்கான் -1/x². அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. log x இருந்தால் அப்படியே 1/xன்னு போட்டலாம்ப்பா. log of 1 + 1/xனா இதனுடைய டிஃபரன்ஷியேட் இது. மறுபடியும் 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x². இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பை கீழே என்ன பாருங்க, இந்த இடத்துல அப்போ 1/x இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது 1/x இருக்குது. அப்போ 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x². அவ்வளோதான். இதை என்ன பண்ணிடுறோங்க, அப்படியே என்ன பண்ணிருங்க சிம்பிளை பண்ணி போட்டாச்சு, டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டாச்சு. இதை வந்து சுருக்குற வேலை இருந்தால் சுருக்கலாமா, நல்லா கவனிங்க. இந்த இடத்த நல்லா கவனிங்க. அப்போ வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா ஈஸியாக போட்டுருங்க. அப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x². இது எல்லாமே நம்ம பழைய இதில் படிச்சிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம சிம்பிளை பண்ணி போகிறோம். நல்லா கொண்டு செய்வாங்க இந்த ஸ்டெப்பு. இப்போ பாருங்கப்பா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இதை முதல்ல இந்த மைனஸ் கூட அடிச்சிடலாம். இந்த மைனஸ் கூட என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த 1/x², இந்த 1/x² கூட கேன்சல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணிடலாம். மிச்சத்தை முதல் எழுதுங்க. 1/1 + 1/x தான் ரிமைண்ட். இப்போ வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. சரி எழுதிட்டேன், எழுதுங்க. ஏன்னா வந்து அப்ளை பண்ணாவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, லிமிட் போடக்கூடாது. சரி இப்போ இருந்து நம்ம எழுதிக்கலாம்ல. அப்போ லிமிட் அப்ளை பண்ணால் 1/1
1 plus 1 by infinitive. அப்போ 1 by 1 plus 1 by infinitive என்னது 0. அப்போ ஆன்சர் என்னப்பா வருது 1. அப்போ லெஃப்ட் சைடு வந்து என்ன இருக்குது, ரைட் சைடு 1 கண்டுபிடிச்சோம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் log of f of x. இது வந்து கிடைச்சிருக்கு, இது வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரிஜினல் ஆன்சர் இல்லை. இந்த ஏன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால தான் ஒன்று லாக் வந்ததுனால சேர்பு சார்பு தேற்றப்படி பை காம்போசிட் ஃபங்க்ஷன் தேவைப்படாது இது லாக் வெளியில் இப்படி கொண்டு வந்துடலாம். அப்போ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் என்னன்னா இந்த இங்கே நான் எழுதியிருப்பேன் சேர்பு சார்பு தேற்றம், அதாவது காம்போசிட் ஃபங்க்ஷன் தேரம். அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இதை மைண்டில் வச்சுட்டா போதும். அந்த லாக் எக்ஸை வெளியில் கொண்டு வந்து போட்டுறோம். இப்போ லாகை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடியா, ரெண்டு பக்கமும் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மை யூஸ் பண்ணலாம், அடுக்கு விதிக்கு பயன்படுத்தணும். அப்போ ஈயை பயன்படுத்தணும். அப்போ ஈப்பவு லாகோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் 1. அப்போ இது ஈக்கு மேலே லாக் இருந்தாவே இ பவர் லாக் எக்ஸ்னால் என்ன படிச்சுக்கோம்ல எக்ஸு இப்படி படிச்சுக்கா இருக்கா, இது கேன்சல் ஆயிரும்ல, அந்த பேசிஸில் கேன்சல் ஆயிரும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் 1 வந்து இ. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சம் இருக்கு இல்லையா, அப்படி எழுதிடலாம் 1 + 1 by x பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ. இதுவே தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கணக்கு. அதாவது லிமிட்டை பொறுத்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த சம் போகலாம், ரெடி ஆகிக்கங்க. சம் நம்பர் 10 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை 2 sin x power tan x. sin x power tan x. வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் 5 mark பார்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் பாருங்களேன். எக்ஸு வேல்யூ பை 2 போட சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்போ sin பை 2 பவர் tan பை 2. அப்போ sin 90 டிகிரி எவ்வளவு 1, tan 90 டிகிரி எவ்வளவு இன்ஃபினிட்டிவ். அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் இருக்குது. இது தேரப்படாத வடிவம், அதாவது இட் இஸ் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்போ லோபிதால அப்ளை பண்ணணும். லோபிதால அப்ளை பண்ணால் u/b அல்லது uvயில் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த a பவர் x பாடரில் இருக்குது, பவரில் இருக்குது. அந்த பவரில் இருக்கவே கூடாது, இந்த பவரில். அப்படி இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வைக்க சொல்லியிருக்கோமா. அப்போ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin x பவர் 2x. ஏன்னா அந்த பவரை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸ் ஆயுதம் வந்து என்னன்னா லாக் தான். அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைஸ் இல்லை டேக் லாக் ஆன் போத் சைஸ். அப்போ லாக் எடுத்தால் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் sin x பவர் tan x. ஓகேவா. இப்போ லாக் மூலமாக வெளியே எடுத்துருங்க. அப்போ லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan x இன்ட்டு log of sin x. இப்போ u/v மாடலில் மாற்ற சொன்னோம். அப்போ டேனை கூட உடச்சி விடலாமா. அப்போ 1/cot x என்பது எதுக்கு பசமம், tan x சமம் தெரியும் இல்லையா. அப்போ tan x என்பது 1/cot x போடலாம்ல, 1/cot x. இந்த டேனுக்கு போலாக 1/cot x இன்ட்டு log of sin x. இப்போ என்ன பண்ணலாம், log of sin x by cot x எழுதிடலாம் இல்லை, அவ்வளோதான். இதோ u/v மாடலில் வந்துச்சா, இது log of f of x. அதுக்கடுத்து இப்படி வந்த பின்னால் தான் நீங்கள் ரெண்டு பக்கம் என்ன பண்ணணும், லிமிட் எடுக்கணும். டேக்கிங் லிமிட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ லிமிட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு பை 2 log of f of x equal to limit extends to by 2 log of sin x by cot x. அவ்வளோதான்.
அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பை 2 போடுங்க. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாப்பா நல்லா கவனிக்கணும். பை பை 2 போட்டால் சைன் பை பை 2, ஓகேவா? சைன் பை பை 2னா 1, அப்போ லாக் 1ன்னா எவ்வளவு 0. அப்போ காட் பை பை 2, டேன் பை பை 2, காட் பை பை 2 எல்லாமே என்னது 0 தான். அப்போ 0/0 ஃபார்முக்கு வந்துடுது. நல்லா கவனிங்க, பை பை 2 தானே சொன்னோம். அப்போ சைன் பை பை 2 1, அப்போ லாக் 1 என்பது 0. மறந்துடாங்கப்பா, லாக் 1 என்பது எவ்வளவு 0. அப்போ இந்த ஃபார்முக்கு வந்துட்டோம். அப்போ இந்த ஃபார்முக்கு வந்துட்டாவே லோபிதால் விதியை பயன்படுத்த இந்த தேரப்படாத வடிவம் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துட்டாவே லோபிதால் விதியை பயன்படுத்தணும். அப்ளையிங் லோபிதால் ரூல்ஸ். அப்போ லோபிதால் ரூல்னாவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கணும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. log of f of x இதில் மாற்றம் கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இதை தான் பண்ண போகிறோம். அப்போ log x வந்து டிஃப்ரென்ஸ் 1/x. அப்போ log sin x என்பது 1/sin x இன்ட்டு இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனா. அப்போ sin x மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. மறந்துடாதீங்கப்பா. அப்போ மேலே இருக்கிறத மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அதாவது நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ log of sin x என்பது 1/sin x இன்ட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x பை. இப்போ பார்த்தீங்கன்னா cot x, அந்த cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்டு எக்ஸ். அவ்வளோதான். இந்த cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்டு எக்ஸ், அவ்வளோதான். இதை என்ன பண்ணால் நம்ம வந்து சிம்பிளை பண்ணி போட்டாலும் சரி, இல்லை நேரடியாக சுருக்கி எல்லாத்தையும் அடித்து போட்டாலும் சரி, நம்ம விருப்பம். இப்போ வந்து பை பை 2 தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் வந்து இதை வந்து ஒரு தடவை சிம்பிளை பண்ணிடுங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2, இது 1/sin x முதல்ல வைங்க, இன்ட்டு cos x அப்படியே வைங்க. டேரெக்டாக வேல்யூ போடாமல் சொல்கிறேன், மைனஸ் இந்த கொசிகன் ஸ்கொயர்டு எக்ஸ் என்பது என்னப்பா. அப்போ 1/sin x இன்ட்டு 1/sin xன்னு இப்படி பிரிச்சுட்டா கொஞ்சம் வேல்யூ நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி பிரிக்காமையும் போடலாம். கொசிகன் 90 வேல்யூ தெரியாட்டி என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து போட்டுக்கலாம்ல, அதுக்காண்டி தான், வேறு இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெசிப்ரோக்கலை மாற்றி கேன்சல் பண்ணுங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2, அப்போ 1/sin x வைங்க, cos x அப்படியே வைங்க. இதை தலையில் போட்டால் sin x by 1 இன்ட்டு sin x by 1, ஓகேவா. இந்த மைனஸை வந்து முன்னால் போட்டுக்கலாம், இங்கிட்டும் போச்சுக்கலாம் இந்த மைனஸை. ஏன்னா அந்த கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தா இதையும் கூட கட் பண்ணுங்க. அப்போ மிச்சம் என்னப்பா இருக்குது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2, எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2. அதுக்கடுத்து மிச்சத்தை எழுதுங்க, மைனஸ் cos x இன்ட்டு மைனஸ் sin x அப்படியே போட்டலாமா. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 இன்ட்டு மைனஸ் sin x இன்ட்டு cos xல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் ஆஃப் sin x இன்ட்டு cos xல வந்து முடிச்சிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லிமிட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ அப்ளை பண்ணால் என்ன கிடைக்க போகுது, மைனஸ் சைன் பை பை 2 இன்ட்டு காஸ் பை பை 2. அப்போ சைன் பை பை மைனஸ் இன்ட்டு அந்த சைன் பை பை 2 1, காஸ் பை பை 2 எவ்வளவு 0. அப்போ ஆன்சரு என்னது 0வாக கிடைச்சிருது, ஆன்சரு 0வாக கிடைச்சிருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் பை பை 2 லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது ஆன்சர் வந்து லாக் கேன்சல் பண்ணால் முதலே சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம்,
அந்த தேற்றம் சொல்லியிருக்கோம் இல்லையா, காம்போசிட் ஃபங்க்ஷன் தேரம், அந்த தேரத்தின் பிரகாரம் இந்த லாகை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அதாவது சேர்பு சார்பு தேற்றப்படி லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு by/2 f of x equal to 0. அப்போ e சேர்த்தா e power log of limit extends to by/2 into f of x equal to e power 0. இது அப்படியே கேன்சல் ஆகிட்டா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு by/2 f of x equal to e power 0 என்பது 1. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு by/2 இந்த f of x தான் வேல்யூ இருக்குல்ல, அப்போ sin x power tan x equal to 1. இதுவே தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்பா. முதல்ல என்ன பண்ணணும், f of x வைக்கணும், அதுக்கடுத்து என்ன பண்ணணும், லாக் எடுக்கணும், அதுக்கடுத்து பவரை இறக்கணும், அதுக்கடுத்து ரெண்டு பக்கம் லிமிட் எடுக்கணும். அஸ் யூஸ்வல் ரூல்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே செஞ்சுட்டே வரணும். அந்த எங்கெங்கே வந்து லோபிதால் தியரத்தை அப்ளை பண்ணணுமோ அங்கே எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்துக்கிட்டு ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டு பார்த்துறணும். நோட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துறணும்ப்பா. ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். லாக் அதாவது லிமிட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அடுத்த வீடியோ போகலாமா? ரைட், தேங்க்யூ. அடுத்த வீடியோ போகலாம். சம் நம்பர் 11, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் காஸ் பவர் 1/x². பார்த்தாவே தெரியுது, பவர்லேயே வந்துருச்சு. இது வந்து 5 மார்க்கில் முக்கியமான சம்மு. இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து முடியுது. எக்ஸசைஸ் நம்பர் 7.5 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். 12th சம் வந்து ஒமிட்டட், அதை வேணால் விட்டுறலாம், ஒன்றும் இல்லை. அப்போ எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் காஸ் ஆஃப் x பவர் x². நான் முதலே சொல்லிட்டேன், இந்த வடிவத்துக்கு வந்துட்டாவே என்ன பண்ணணும், நல்ல கோணிய ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்படி கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா cos 0 பவர் 1/0, cos 0 1, 1/0 இன்ஃபினிட்டிவ். அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு வரும். இதை செஞ்சால் ஸ்டெப் மார்க் 1 மார்க் கிடச்சிரும். நம்மளோட எய்ம் வந்து இந்த பவர் வந்துட்டாவே என்ன பண்ணணும், f of x வைக்க சொன்னோமா. அப்போ லெட் f of x equal to cos x பவர் 1/x². அப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணணும், இந்த பவர் எடுக்கணும், லாக் எடுக்கணும். அப்போ log of f of x equal to log of cos x பவர் 1/x². இது இங்கே வந்து மாறிடும். அப்போ log of f of x equal to half into log of cos x. அவ்வளோதான். அதுக்கடுத்து இது எழுதிட்டாவே அப்படியே ரன்னிங்கில் ஈஸியாக வந்துடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது x², இது 1/x². நாங்கள் என்ன இருக்குது 1/x². அப்போ 1/x² இன்ட்டு log of cos x. இப்போ log of f of x equal to log of cos x by x². அப்போ நம்மளுக்கு தேவையான அந்த u/v ஃபார்ம்லேயே வந்துடுது. இனிமேல் லிமிட் எடுக்கணும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் log of f of x equal to limit extends to 0 plus log of cos x by x². இப்போ என்ன பண்ணணும்னா 0வை ஃபில்லப் பண்ணுங்க. இங்கே 0 ஃபில்லப் பண்ணால் நல்லா கொனிங்க. 0 இங்கே போட்டால் cos 0 எவ்வளோப்பா, அப்போ cos 0ங்கிறது 1. அப்போ log 1 எவ்வளோப்பா, log 1ங்கிறது 0, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ மேலே வந்து 0 வந்துடுது. எக்ஸுக்கு 0 போட 0 தானே, அப்போ 0/0 ஃபார்ம், 0/0 ஃபார்ம். அப்போ நம்மளுக்கு வந்து 0/0 ஃபார்முக்கு வந்துடுது. இப்போ தேரப்பெறாத வடிவத்துக்கு வந்துடுது, அதாவது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்முக்கு வந்துடுது. நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளையிங் லோபிட்டால் ரூல். அப்போ தேரப்பெறாத வடிவத்தை பயன்படுத்துகிறால் இடது பக்கம் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த ரூல்ஸு log of f of x அப்படியே இருக்கும். இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படியே இருக்கும். இப்போ தான் சொன்னோம் log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அப்போ log of cos x என்ன, 1/cos x இன்ட்டு
மறுபடியும் இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் பை இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னப்பா 2x. அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. அப்படியே அப்ளை பண்ணி போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்தது அப்ளை பண்ணாலும் சரி இல்லை சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் சரி. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ் சைன் பை காஸ். அப்போ சைன் பை காஸ்னா tan x. அப்போ மைனஸ் tan x பை 2x. இப்போ லிமிட்டை போடுங்க 0, இங்கே போடுங்க 0. tan 0 எவ்வளோப்பா? tan 0 0. அப்போ லிமிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி போடக்கூடாது. அப்போ tan 0னாவே எவ்வளவு? 0. இங்கே 0 போட்டால் 0. அப்போ இது 0/0 ஃபார்ம். அப்போ மறுபடியும் லோபிதால் விதியை மறுபடியும் பயன்படுத்தணும். ஏன்னா எங்கெங்கே வந்து எல்ஹாஸ்பிட்டல் ரூல் பயன்படுதோ போட்டே வரணும். அப்போ 0/0 ஃபார்ம், இன்ஃபினிட்டி ஃபார்ம் எங்கெங்கே வருதோ மாறாமல் என்ன பண்ணணும்? போட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். Again applying L'Hopital rule. Again applying L'Hopital rule. L'Hopital rule என்ன? எங்கே பல தடவை சொல்லிட்டோம். முதல்ல இங்கே எழுதவா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் log of f of x equal to limit extends to 0 plus minus tan x by 2x. இதுக்கு தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் வந்து இங்கே எழுதி வச்சுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படியே இருக்கும். log of f of x அப்படியே இருக்கும். லிமிட் அப்படியே இருக்கும். இதெல்லாம் இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது? சீக்கன் ஸ்கொயர்ட் x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்ட் x பை 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்க, 0 போடுங்க. அப்போ மைனஸ், அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் 0/2. அப்போ cos 0 சீக்கன் 0க்கு எல்லாமே மதிப்பு எவ்வளோப்பா? cos 0 சீக்கன் 0 இதுக்கு எல்லாமே மதிப்பு என்ன வரும்? 1 வரும். எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ cos 0னாலும் சீக்கன் 0னாலும் 1 தான் மதிப்பு. இல்லை 1/cosன்னு போட்டால் 0 தானே வரும். ஒன்றும் இல்லை. அப்போ இதனுடைய வேல்யூ என்னென்னா மைனஸாக 1/2 அவ்வளோதான். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் log of f of x வேல்யூ இவ்வளோ வருது. இது வந்து இந்த லாக் இல்லாமல் இருந்தால் ஆன்சர் போட்டலாம். நம்ம அந்த சேர்பு சார்பு தேட்டம் சொன்னோம்ல, காம்போசிட் ஃபங்க்ஷன் தேர், அந்த அடிப்படையில் இந்த லாக் வெளியேறிட்டா log of limit extends to 0 plus f of x equal to மைனஸ் அரை. இதை மைனஸ் இது வந்து லாக் அடிக்கணும்னா இ பவர் எடுக்கணுமா? அப்போ இ பவர் log of limit extends to 0 plus f of x equal to மைனஸ் அரை. அப்போ இது அப்படியே கேன்சல் ஆகிட்டா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 plus f of x equal to இ பவர்னால் 2 பக்கம் எடுக்கணும். இங்கேயும் எடுக்கணும், இங்கேயும் எடுக்கணும். அப்போ இ பவர் மைனஸ் அரை. அப்போ இ பவர் மைனஸ் அரைனா இ பவர் இந்த ரூட்டை விட்டு கீழே இறங்கிட்டா 1 இப்படி போட்டுறணும். அப்போ 1 கீழே போட்டுறணும். அப்போ 1/e பவர் அரை. அப்போ இ பவர் அரைனாவே என்னது? ரூட் இ. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் மதிப்பு அங்கேயே இருக்கு இல்லையா? காஸ் எக்ஸ் பவர் 1/x² இருக்கா? அப்போ என்னுடைய ஆன்சர் 1/√e முடிச்சிடலாம். அப்போ இந்த வீடியோவில் எத்தனை சம் வந்திருக்கோம்? மொத்தம் 3 சம் வந்துருக்கு. 1 2 3 3 சம் வந்திருக்கு. 3மே வந்து முக்கியமான 5 மார்க். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.